ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டிசைன் வித் ராமு. ஸோ யூடியூப்பில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா சம்மர் பொழந்து கட்டுதுங்க. நான் இருக்க ஏரியாவில் டாப் லெவல் இருக்குது. ஸோ உட்காந்து வீடியோ எடிட் பண்ணி அதை எடிட் பண்ணுற அளவுக்கு என்னால் முடியல. ஸோ அதனால தான். ஸோ அண்ட் ரீசெண்டாக நான் எதுவும் பெருசாக அப்டேட்டும் பண்ணல. ஆக்சுவலாக கொஞ்சம் வேறு பர்சனல் ஒர்க்கில் என்னால் பண்ண முடியல. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சில விஷயம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆட்டோ லேஅவுட்ஸ் பற்றி ப்ரெஷர், அதுக்கப்புறம் நேமிங்ஸ், குரூப்பிங்ஸ், லேயர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ இதை பற்றி தான் கொஞ்சம் பேசணும். ஜென்ரல் டாக் தான் இது. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபிக்மா டூல். ஓகே, அதை எப்போவுமே டூல் செட்டில் வைங்க, ஸ்கில்ஸில் வைக்காதீங்க. ஏன்னா ஃபிக்மாவை எப்போ வேணாலும் யார் வேணாலும் ஈஸியாக கற்றுக்க முடியும். டூல்ஸை கற்றுக்கிறது ஒரு ஸ்கில். பட் எப்படின்னா, அது மட்டுமே யூஐ யூஎக்ஸ் டிசைன் இல்லை யூஐயில் அது மட்டுமே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இப்போ இந்த ஆட்டோ லேஅவுட்ஸ், காம்பனன்ட்ஸ், வேரியபிள்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் ஃபிக்மா இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஃபிக்மாவோட அப்ளிகேஷன் க்ரோத்துக்காக. அதை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோங்கிறது நம்மளோட அட்வான்டேஜ். கற்று வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஐ அக்ரி. பட் அது மட்டுமே சொல்யூஷன் கிடையாது. அதிலிருந்து வர்றது மட்டுமே என்டையர் சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு யூஸ் இட், தாராளமாக யூஸ் பண்ணிக்கங்க. சில பேர்லாம் ஆட்டோ லேஅவுட்ஸை வேறு லெவலில் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. பட் சம்டைம்ஸ் என்னால் ஆட்டோ லேஅவுட்டை அந்தளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ சம்டைம்ஸ் அது ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் சில பேர்த்துக்கு அது அவ்வளோ பவர், ஒரு பெரிய சூப்பர் பவர் கொடுத்த மாதிரி ஆட்டோ லேஅவுட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமே சூப்பர். நீங்கள் யூஸே பண்ணலைனாலும் ஓகே, யூஸ் பண்ணாலும் ஓகே. நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஏஸ் அ யூஐ யூஎக்ஸ் டிசைனராக உங்களை ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுங்கள். இல்லை அங்கே இருக்கிற யூசர்ஸ்க்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள், சொல்யூஷன்ஸ் கொடுங்க. புதுசாக இருக்கணும், பெட்டராக இருக்கணும். புதுசுங்கிறத விட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிறத விட அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுதான் நம்மளோட வேலை. ஸோ இதை மட்டும் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக எல்லா லேயர்ஸுக்கும், ஈச் லேயர்ஸ்க்கு ரீநேம் பண்ணணும் அப்படி. ஏன்னா என்னுடைய சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் தென் 1000 குரூப்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஏன்னா அதிலே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்மா நேம் நம்பர்ஸ் போட்டே வருவாங்கல்ல. ஸோ அதிலெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பராக ரீநேம் பண்ணணுங்கிறது ஓகே, நீடட். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பாருங்கள். டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் சில ப்ராஜெக்டில் எதிர்பார்க்குறாங்கன்னா நீங்கள் பண்ணி கொடுக்கணும், ஃப்ரீலான்சராக இருக்கீங்க அப்படின்னா. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்த காரணம் என்ன? ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு யூசர்ஸ்க்கு, அவங்களால ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இல்லை, அவங்களோட ஃபீலிங்ஸ் அஃபெக்ட் ஆகுது. ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது ஃபீலிங்ஸுங்கிறது பேட் ஃபீலிங்ஸ் ஆர் குட் ஃபீலிங்ஸ் ரெண்டு இருக்குது. கரெக்டாக தே ஃபீல் சேட் ஆர் சம்திங், இல்லை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க, டைம் லேட் ஆகுது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னா அதை ஆஸ் அ டிசைனராக உள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்டே கேட்டு வாங்கிட்டு அதை டெலிவர் பண்ணுறீங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணுறீங்கன்னா தட் மேட்டர்ஸ். நீங்கள் டூலில் என்னென்ன பண்ணீங்கிறது விஷயமே கிடையாது. சரி, ஓகே, நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் டிசைன் பண்ணுறீங்க A to Z. ஸோ ஃபஸ்ட்லேருந்து இனிஷியல் ப்ராஜெக்ட், ஸோ நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே க்ரியேட் பண்ணி டெலிவர் பண்ணுறீங்க. ஸோ ஒன்ஸ் இட் டெவலப்ட், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த ஃபிக்மா ஃபைல் இருக்கும். ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு அப்கிரேட் வேணும்னா அந்த நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. நான் ஆட்டோ லேஅவுட்ஸ் யூஸ் பண்ணுறது தப்பு, வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறது தப்புன்னு இல்லை. இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் சூப்பர் பவர்ஸ் டு யூ. ஆஸ் அ டிசைனராக உங்களுக்கு எக்கச்சக்கமான சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது. ஸோ என்னென்னா, ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, டூல்ஸாக பாருங்கள். ஸ்கில்ஸ் யூஎக்ஸ் டிசைனருக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா, யூசர்ஸை புரிஞ்சுக்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில். அண்டர்ஸ்டாண்ட் தெம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டீப்பாக அவங்கள புரிஞ்சுக்கங்க. சைக்காலஜி வைஸ் அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க, இந்த அப்ளிகேஷன் மூலமாக அவங்க என்னென்னவெல்லாம் இழக்கிறாங்க, இல்லை ஆல்ரெடி என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ யூஐ டிசைன் அதனால தான் இனிஷியல் டைமில் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நான் யூஎக்ஸ் ரிசர்ச்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு காரணமாக அதை. ஸோ யூஐ டிசைன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது மூலமாக தான் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அது மூலமாக தான். ஸோ இங்கே எதுவுமே ஹை லெவல் டாப் லெவல் இல்லை, பட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சொல்யூஷன்ஸ். ஆட்டோ லேஅவுட்ஸ் மட்டுமே பெருசு, ஃபிக்மா டூல் மட்டுமே எல்லாமே அப்படிங்கிறது கிடையாது தான். ஸோ ஒரு யூஐ டிசைனர் அப்படின்னா டூல்ஸ் தெரிஞ்சிருக்கிறதும் அண்ட் அதில் மாஸ்டராக இருக்கிறதும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஃபிக்மா இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்ட், அவன் டாப் நாச்சாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனில் இந்த அளவுக்கு எவ்வளோ லேயர்ஸ் போட்டாலும்
அசால்ட்டாக ஒரு க்ரோம் ப்ரௌசர் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா தட்ஸ் பெஸ்ட், ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, தே டிட் இட் ஃபார் தேர் ப்ராடக்ட். பட் நீங்கள் அதே அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நீடு கொண்டு வரணும். ஏன்னா ஃபிக்மாங்கிற ஒரு அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட ஃபோட்டோஷாப்புக்கு ஈக்குவலாக எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் பண்ணுறதுன்னா ஃபோட்டோஷாப்போட ஃபைலே 2 GB கிட்ட வரும். ஸோ அதை ஈஸியாக ஒரு அப்ளிகேஷன் வெப்லேயே ஒரு ப்ரௌசரில் உங்களால் பண்ண முடியுதுன்னா திங்க் அபவுட். ஸோ அந்த அளவுக்கு அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன நினைக்கிறாங்க? ஸோ லேப்டாப்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் பர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம். பட் இதை நான் ஈஸியாக ஒரு ப்ரௌசர்லேயே ஹேண்டில் பண்ண முடியும்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை அவங்க பார்த்துருக்காங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே விஷயத்த நீங்களும் உங்கள் ப்ராடக்டில் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அதை அப்ளை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தட் இஸ் மேட்டர்ஸ் அ லாட். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து சின்னதாக இருக்கும். நான் ஒரு நிறையா ட்ரெண்டிங் வீடியோஸ் பார்க்குறேன். ஆட்டோ லெவல்ஸை பற்றி நிறையா படிங்க, தயவு செஞ்சு படிங்க, யூஸ் பண்ணுங்கள். பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அங்கே போன காரணம் வேறு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அது எல்லாமே சின்ன சின்ன எலமெண்ட்ஸ், அது எல்லாத்தையும் எடுத்து மெயின் கோர் ப்ராப்ளத்தையோ இல்லை கோர் விஷயம் நீங்கள் டிசைனராக இருக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன, ஸோ ஆல்ரெடி இருக்கிற யுஐ டிசைனை இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, விஷுவலாக இம்ப்ரூவ் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் ஆசம். இல்லை அவங்கள்ட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸை, ஃபீலிங்ஸை, பேட் ஃபீலிங்ஸை குட் ஃபீலிங்ஸை கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் ஆசம். அதுதான் நம்மளோட வேலை. ஸோ ஆட்டோ லெவல்ஸ், வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். தே ஆர் சூப்பர். நானும் ரேராக யூஸ் பண்ணுறேன், சீக்கிரமாக நானும் ட்ரை பண்ணுறேன். பட் இந்த ப்ரெஷர் இருக்குல்ல, நான் யூஸ் பண்ணி ஆகணுங்கிற ப்ரெஷர், அதை மட்டும் அவாய்ட் பண்ணணுங்கிறதா என்னுடைய இது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீ இன்னும் 2-3 வீடியோ வரும். ஸோ யூஎக்ஸ் ரிசர்ச் பற்றி சின்னதாக ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.